காலையிலேயே பரபரப்பாக பொங்கல் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முதல் நாள் நைட்டே பூவெல்லாம் கட்டி எடுத்து வச்சிட்டேன். மறுநாள் காலையில் மாவிளை தோரணம், கரும்பு, கட்டி வச்சுருந்த பூ எல்லாத்தையும் சேர்த்து டெக்கரேஷன் பண்ணியாச்சு. பொங்கலுக்கு பொங்கல் பானையை தயார் பண்ணிகிட்டு இருந்தேன். மஞ்சள் குங்குமம் வச்சு மஞ்சள் கட்டி பால் சேர்த்து பொங்கலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சக்கரை பொங்கலும் பாயாசம் மட்டும்தான் செய்ய போகிறேன். வேறு எதுவும் ஸ்பெஷலாக செய்யலை. பால் பொங்கினதும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சவுண்டு விட்டுட்டு அரிசியை சேர்த்து பொங்கல் செய்ய ஆரம்பித்தாச்சு. வருஷம் பொங்கல், தீபாவளி அப்படின்னா ஏதாவது ஒரு அவுட் ஸ்டேஷன் போயிடுவோம். இந்த வருஷம் எங்கேயும் போகலை. ஏன்னா லாஸ்ட் மந்த்து தான் நம்ம கர்நாடகா ட்ரிப் போயிட்டு வந்திருக்கோம். இந்த வருஷம் வீட்டிலே சிம்பிளாக கொண்டாடியாச்சு. வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு சிம்பிளாக பொங்கலை கொண்டாடியாச்சு. சாமிக்கு விளக்கேற்றி பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சூப்பராக இன்னைக்கு நாளைக்கு பொங்கலை இந்த மாதிரி சிம்பிளாக கொண்டாடி முடிச்சாச்சு. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல்.